நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க அம்மா வராங்கடா. சரி, ஃபோனை வை. நான் வந்த வேலையை பார்க்குறேன். வெளியே யாராவது பார்த்தாங்களா? இல்ல, யாரும் பார்க்கல. ஆக்னஸ் சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னவா, மறுபடியும் சிவா ஏதாவது பிரச்சனை பண்ணானா? இல்ல இல்ல, சிவா இல்ல, வெற்றி போய் அவங்க கிட்ட ஏதோ கேட்டிருக்கானா. ஐயோ, அது இல்ல, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. வெற்றி கிட்ட ஆக்னஸ் சிஸ்டர் அதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அது தெரியாதுன்னு சொல்லியும் விசாரிச்சிருக்கான். ஆமா, வெற்றிக்கு ஆக்னஸ் சிஸ்டரோட நம்பர் எப்படி தெரியும்? மேபி சிவா தந்திருக்கலாம். கால்னியா? ஈவினிங் கூட அவனுக்கு அட்வைஸ் பண்ண, வெற்றியை பார்த்து தொல்லை பண்ணாதன்னு. நீ அப்படி சொல்ல சொல்லதான் அவனுக்கு டவுட் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். இதை கேட்க தான் கால் பண்ணியா? ஆமாண்டா, சொல்றா. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. நான் எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். நம்ம இத புதுசாவா பாக்குறோம். அப்பல இருந்தே அவன் அப்படிதானே இருக்கான். அவனோட பிடிவாத குணம். அப்பெல்லாம் கேப்பான், நான் முறைச்சா அவன் அதோட விட்டுருவான். ஆனா இப்பெல்லாம் சிவா ஏன்டா அப்படி பண்றான்னே தெரியல. முன்னெல்லாம் வெற்றிக்கு சிவாக்கும் பிரச்சனை வரச்ச ஏன்டா இவ்வளவு பிரச்சனை பண்றாங்கன்னு கடவுள்கிட்ட கூட வேண்டிக்கிட்டேன். ஆனா இப்ப ஏன்டா வேண்டிக்கிட்டோன்னு நான் ஃபீல் பண்றேன். வெற்றியும் சிவா மாதிரியே பண்றானா? சிவா எவ்வளவோ பரவாயில்ல, அவன் வாய் திறந்து கேட்டுறானே. வெற்றி வாய் திறந்து கேட்க மாட்டான். அவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்ன டவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அவங்க அம்மாவும் கூட்டு. இப்பெல்லாம் என்னால பழைய மாதிரி வேலை செய்ய முடியல. எப்பவோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்து பயந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. எனக்கும் தெரியல. வெற்றி சிவாவும் சேராம இருக்கிறது தான் நல்லது. சிவாக்கு அப்பா யாருன்னு நானும் நீயும் சொல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் இத்தனை நாள் நாம பட்ட கஷ்டம் பலன் இல்லாம போயிடும். ஒருவேளை அப்படி நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏய், பைத்தியக்காரத்தனமா பேசாத. முடிஞ்ச வரைக்கும் சிவா வெற்றியோட பழகாம பாத்துக்க. நான் வெற்றியை கண்ட்ரோல் பண்றேன். எதுவும் தெரிஞ்சிடாதுல்ல? தெரியக்கூடாதுதான் நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். அப்போ சீக்கிரம் வெற்றியை லண்டனுக்கு அனுப்ப பாருங்க. கண்டிப்பா. அப்போ நான் வரேன். சரி, கிளம்பு. மணி பிரிட்டோ, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொஸ்டின் பேப்பர் வித்திருக்கீங்க. அத வாசு பார்த்துட்டார். ஆனா அந்த உண்மை உங்க வாயிலேந்து வரணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, ஒழுங்கா சொல்லுங்க. சார், எங்களை பத்தி நல்லா உங்களுக்கு தெரியுமே சார். அப்படிப்பட்ட பசங்களா சார் நாங்க? உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால தான் கேக்குறேன். உண்மையை சொல்லுங்க. கொஸ்டின் பேப்பர் வித்தீங்களா இல்லையா? அது என்ன கொஸ்டின் பேப்பர்? Sir, my mother is a doctor, sir.
மை ஃபாதர் இஸ் அ சர்ச் ஃபாதர் சார். வி கமிங் ஃப்ரம் வெரி டீசென்ட் ஃபேமிலி சார். இந்த விஷயம் எங்கள் வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா ஃபேமிலியோட சூசைட் பண்ணிப்பாங்க சார். ப்ளீஸ் டோன்ட் கொஸ்டின் அஸ். இந்த பார், இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, நமக்குள்ள முடிச்சுக்கலான்னு தான் இவ்வளவு நேரம் பொறுமையா உங்க 2 பேரையும் தனியா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லுங்க. எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க. மணி, நீ சின்ன பையன், நான் வயசில் மூத்தவன், நான் பேசுகிறேன். டேய் மங்கஸ் மண்டியா, கொடார அமைதியாரு. உனக்கு ஒன்றும் தெரியாது. சார் ரொம்ப கோவப்படுறாரு. டேய் நான் பேசுகிறேன்டா, அமைதியாரு. உனக்கு ஒன்றும் தெரியாது. சார் ரொம்ப கோவப்படுறாரு. அப்புறம் டிசி குத்துரு. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் பார்த்துக்கிறேன் சார். அவனுக்கும் வேணாம், எனக்கு வேணாம் சார். பேசாம நீங்க ஒரு பஸ்ஸர் கொடுத்துருங்க சார். ஃபர்ஸ்ட் யார் அதை பிரஸ் பண்ணாங்களோ அவங்களே சொல்லட்டும் சார். என்ன விளையாடுறீங்களா? நான் என்ன இங்க நீங்களும் வெளியெல்லாம் 1 கோடி குவிஸ் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கேனா? இடியட்ஸ், உண்மையை சொல்றீங்களா இல்ல போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணட்டுமா? சார், என்கிட்ட ஒரு பையன் ஏற கடை வாங்கியிருந்தான் சார். எப்போ கேட்டாலும் இப்போ தர அப்போ தரேன் கதை சொல்லிக்கினே இருந்தான் சார். அவன்கிட்ட எப்படின்னா வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளான் போட்டோம் சார். பழைய கொஸ்டின் பேப்பரை இப்போ வர எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணி அவங்ககிட்ட விற்றுட்டோம் சார். அந்த பையனை எங்களை நம்பி வாங்கிட்டான் சார். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கின்னு சண்டை போட்டுருந்தான் சார். அதை பார்த்த வாசனை எங்களை பிடிச்சிருந்து இங்கே விட்டார் சார். இதான் சார் நடந்தது. என்ன பிரிட்டோ? எஸ் சார், அஃப்கோர்ஸ். கதை அவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? அப்புறம் அவ்வளோதான் சார். இந்த கதை சொல்றதை நிறுத்திட்டு உண்மை என்ன நடந்துச்சோ அதை என்கிட்ட சொல்லுங்க. ஆமா, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சார், ஆக்சுவலாக நானே உங்கள்கிட்ட 1 நேரத்துக்கு முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன் சார். உங்களை பார்க்கறதுக்கு சாலக்கூரில் சால்னா விற்கிற அந்த சந்திரசேகர் மாதிரி இருக்கீங்க சார். எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவீங்க? உங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது சார். என்ன சார் என்கொயரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்களை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறீங்க சார். எங்களை யார் நினச்சிங்க? இந்த காலேஜ் கரசோட சார் வெட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். எங்கள் மேலே கை வைக்கிறீங்க, பார்த்துங்க. அந்த தெனாவெட்டில் தாண்டா இப்படி என்கிட்ட பேசுறீங்க. கரஸ்பாண்ட கூட்டு வரேன், இந்த தெனாவெட்டில் அவர்கிட்ட காமிங்க, அவர் முடிவு எடுக்கட்டும். ப்ளீஸ் சார், சாரி சார், வேணாம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், பிலீவ் மீ சார். போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லூசு பயல, அறிவில்ல, மென்டல் மாதிரி ஏதோ ஐடியா கொடுத்து அவனை மாட்ட வச்சிட்டியே. இப்போ என்ன பண்றது? அவங்க அம்மா வேற வந்துட்டாங்க. டேய், என்னடா பண்ண சொல்ற? என்ன உனக்கு என்னடா தெரியும்? அவங்க அம்மா உங்க அம்மா மாதிரி இல்ல. சும்மா பார்த்தாங்கன்னா ஜங்கு புங்குன்னு ஆடியதா பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. எனக்கு தெரியும். அவன் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா சொல்லி எனக்கு ஒரு 10 ரூபா டாப் அப் பண்ண சொல்லி நான் இந்த இன்ஃபர்மேஷன் அவன்கிட்ட பாஸ் பண்ணணும். எனக்கு ரீசார்ஜ் பண்ணவே ஆள் இல்லடா. எங்கடி அவங்கள எங்கேயுமே காணோம்? நான் தான் சொல்கிறேன்ல, அவனுங்க கிளாஸை கட் அடிச்சுட்டு படத்துக்கு போயிருக்காங்க. வாயன் கேண்டீன் போய் சில்லுன்னு ஜூஸ் குடிக்கலாம். இல்லை, சிவா இங்கே தான் எங்கேயோ இருக்கான்னு என் உள் மனசு சொல்லுது. உள் மனசு வெளி மனசு சொல்லுதுன்னு அசிங்கமாக சொல்லிடுவேன். என்ன காமெடி பண்ணுறியா? வெயில் எப்படி அடிக்குன்னு பாரு. வா. சிவா எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க? அதோ அங்க இருக்காங்க பாரு, ஜீவாவும் கதிரும். அந்த வானர படைங்களா? எனக்கு என்னமோ ஓலங்க இருக்க மாதிரி தெரியலப்பா. இவங்க இருக்கிற இடத்துல தான் சிவாக்கு அயோத்தி. வா. வலிடா. அவளு எதுக்கு இப்போ இங்க வராருங்க? நீ கூப்பிட்டியா? எனக்கு தெரியாது. அவளுக்கு வந்து என்கிட்ட ஏதாவது பேசினாலும் உன்னே தான் அடிப்பேன். அவங்க வந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? சரி, டீசன்ட். இல்லடா. ஜீவா, சிவா எங்க? அவன் எங்க இருந்தா உனக்கு என்ன? அவன் செத்து போயிட்டான். போ. பெண்கள்ரா. ஓகே, விளையாட்டு கூட அப்படி சொல்லாத. ஏய், உண்மையிலதான் அவன் நேஷனல் பெர்மிட் லாரில அடிபட்டு செத்து போய் 108 தூக்கி போட்டு கொண்டு போயிட்டாங்க. பார்சல் தான் படுத்திருக்கான். வேணா எழுப்பி போய் கேளு. டேய் லூசாடா நீ? கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டியா? ஓர சீன் காட்டுற? யார் ஓவரா சீன் போடுறா? நானா இவளா? அப்படியே மூஞ்ச நல்ல மாதிரி வச்சுக்கிட்டு சிவா எங்க சிவா எங்க என்கிட்ட வந்து கேட்பாளாம். அவங்க அம்மா வந்து கேட்கும்போது ஆசிட் முட்டை எரிவேன்னு போய் சொல்லுவாளாம். நல்லா நடிக்கிற அப்பாரு. அதுக்கு தான் நான் அன்னைக்கு சாரி சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன்ல. ஏய், அதெல்லாம் அப்போதைக்கு. இப்போ கரண்ட் மேட்டருக்கு என்ன பண்ண? சரி வா, நான் உனக்கு இப்பவே ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஏய், அவன் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கறான். நீ கிளம்பு. இல்ல என்ன போட்டு அடிப்பான். சிவா எங்க? வீட்டுக்கு போயிட்டான். ஏன்? அவனுக்கு நெஞ்சு வலி.
என்னது நெஞ்சு வலியா? அழுகிற அளவுக்கு பெரிய நெஞ்சு வலிலாம் இல்ல, சின்ன நெஞ்சு வலி தான். என்ன பண்ற? சிவாக்கு ஃபோன் பண்றேன். அதான் அவனுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஃபோன் பண்ணா எப்படி எடுக்க முடியும்? அவனுக்கு ரெஸ்ட் தேவை. ஏய் இவங்க 2 பேரும் தான் போய் சொல்றாங்கடி. ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்த்து திருத்தணி முடிக்கிற முடிய பாரு. ஏய் அதான் கண்டுபிடிச்சதுல, கிளம்புங்க 2 பேரும். அப்புறம் என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. எனக்கு தெரியும். வா சந்தியா. போங்க. வாயை மூடிட்டு போக சொல்கிறா. ஓவரா பேசுங்க. சிவா வேற ஒன்றும் கூப்பிடல. அடிக்கிற வெயிலுக்குள்ளே படுத்துன்னு தூங்கிட்டானோ? பிளான் மொக்க பிளானை கொடுத்துட்டு பேசுறான். செத்துற. இவனுங்க இங்க என்ன பண்றானுங்க? டேய் கதிரி வந்துட்டு போயிடுவோம். மாட்டி தூள சட்டோட போயிடலாம். வா 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 வந்துரு. ஜீவா கூப்பிட்டாங்க. கதிர். ஏய் ஜீவா நில்லு, கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. வாங்க. ஜீவன் உன்னை தாண்டா கூப்பிடுறாங்க. மூடிட்டு திரும்புடா. வான்னு சொன்னேன். ஏய் எதையும் ஒளிடாதடா. நான் கூப்பிட போயிட்டே இருக்கீங்க. சரி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்த உடனே போறீங்க? வானிலை அறிக்கைன்னு சொல்றா. வானிலை அறிக்கையில் மேகமூட்டத்தோடு இருக்குன்னு சொன்னாங்க. அதான் மேகம் கரெக்டாக முட்டுதான்னு பார்க்க வந்தோம். நான் என்ன பண்றேன், யார் கூட பேசுறேன்னு பார்க்க சொன்னானா அவன்? அதெல்லாம் இல்லைம்மா. உங்களை பார்க்க சொல்லிட்டு அவன் எங்க போனா? நீங்க எங்களை எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. நாங்க உங்களை அம்மாவை தான் நினைக்கிறோம் மேடம். நீங்க யாரு, என்னெல்லாம் பேசுவீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சொல்லவா? நான் சொல்கிறேன். சிவாவுக்கு வந்து தலைவலிக்குன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கா? என்ன கேட்காம அவன் போக மாட்டானே. அது சொல்லாமல் போக மாட்டான். இருந்தாலும் சாதாரண ஒரு வழின்னா ஓகே மேடம். இது வந்து எப்படி பிரெயின் டியூமர் மாதிரி உள்ள ஒரு வழின்னு சொன்னா அதான் சொல்லலாம் போயிட்டான். காலையிலலாம் அவன் நல்லா தானே இருந்தான். காலையில நல்லா தான் இருந்தான். இப்போ டைம் எவ்வளவு? 11:30. ஒரு 11:30 வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தான். ஒரு 11:31 வயிற்ற பிடிச்சிட்டு தலைவலின்னு கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான் பாருங்க. தான்டா போய் சொல்லியிருந்தேன். ஓவர் ஆக்ட் பண்ணி ஏன்டா மாட்டி விட்டேன். நீங்கள் கேட்கலன்னா நானா சொல்லுவேன். என்னடா வயிற்று வலி தலைவலின்னு கன்ஃபியூஸ் பண்ணுறானே பார்க்குறீங்களா? எங்களுக்கு அப்படி தான் புரியாமல் இருந்துச்சு. காலையில் வயிற்றில் ஆரம்பித்த அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக தலைக்கு ஏறிடுச்சு. இந்த ஹெட் வெயிட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால சொல்லாமல் வீட்டுக்கு போயிட்டான். எதுவோ சொல்றீங்க, ஆனா நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. அது நீங்கள் எப்போ பார்த்தாலும் எங்களை பொறுக்கி புறம்போக்கு பிக் பாக்கெட் மாதிரியே நினச்சி பார்த்துட்டீங்களா? அதனால தான் உங்களுக்கு நாங்கள் என்ன சொன்னாலும் நம்புற மாதிரி இல்லை. எனக்கே தோணுது, ஏன்னா நீங்க பண்றதெல்லாம் அப்படித்தான். கலப்பாத்துறோம் மேம். எங்களுக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு. நீ வாடா போலாம். வர மேம். வாடா சார். டேய் உங்களோட திரும்பி பார்க்குறேன் போடா. மஞ்சு, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? நான் இங்க அழுதுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஜாலியா உட்காந்து மியூசிக் கேட்டுட்டு இருக்க. பின்ன மியூசிக் கேட்காம கூட சேர்ந்து உட்காந்து அழுக சொல்றியா? ஏதோ அவசியத்துக்கு அழுதாலும் பரவாயில்ல, நீ அனாவசியமான அழுகுற. நான் அழறது அனாவசியமா அழறேனா? என் ஃபீலிங் எல்லாம் உனக்கு புரியாது. லவ் பண்ணி பாரு, அப்பதான் உனக்கு அந்த ஃபீலிங் புரியும். எனக்கு புரியவே தேவையில்ல. இல்ல நானும் உன்ன மாதிரி தூணோட சாஞ்சு உட்காந்து அழ வேண்டியதுதான். வராத கண்ணியில புனிஞ்சு வர வைக்கணும். அப்புறம் நான் வேணும்னே அழுறேனா? சந்தியா, இது காலேஜ். நான் ஏதோ ஆள் சிவாவை லவ் பண்றேன்னு சொன்ன மாதிரி தேம்பி அழுதுட்டு இருக்க. தயவு செஞ்சு கண்ணத்தோட பாக்குறவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? நான் இப்படி தேம்பி அழுறேன்னு என்னன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? இப்ப என்ன, நீ ஏன் அழறன்னு கேட்கணும் அதானே? சந்தியா, ஏன் அழற சந்தியா? சொல்லு சந்தியா, சொல்லு. போதுமா? எனக்கு என்னமோ சிவா இங்கதான் எங்கேயோ இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் இங்க எங்கேயோ ஒளிஞ்சு நின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இங்க இல்லன்னு போய் சொல்லிருக்கான்னு தோணுது. அப்படியா? அவன் என்ன மன்னிச்சிட்டான்னு வெறும் வாய் வார்த்தையில தான் சொல்லியிருக்கான். ஆனா மனசளவுல அவன் இன்னும் என்ன மன்னிக்கவே இல்லை. என் மேல இன்னும் அந்த கோவம் இருக்கு. ஆமா, எனக்கு கூட அப்படிதான் தோணுது. அவங்க அம்மா அவனை ரொம்ப திட்டுறாங்க போல இருக்கு. போர் பாய், எனக்கு கூட அப்படிதான் தோணுது. என்ன பார்த்து நக்கல் பண்றியா? பின்ன வேற என்ன சொல்ற? 6 மாசத்துக்கு இதே தான் சொல்லிட்டு இருக்க. நானும் அதை கேட்டு உனக்கு சின்ன கிடைச்சிட்டே தான் இருக்கேன். இன்னும் எத்தனை மாசத்துக்கு அடிக்க போறனோ? மேல இருக்க வந்து எனக்கு காப்பாற்றணும்.
குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஐயோ இத்தனை தடவை சொன்னோம் மேம். ஏய் சந்தியா, மேம் வராங்கடி, கொண்டுத்துட. மாமியாரை பார்த்த உடனே 32 பல்லையும் காட்டுறா பாரு. ஹாய் ஆண்டி. ஹாய் மேம். குட் மார்னிங். சந்தியா, சிவாவை பாத்தியா? இல்ல ஆண்டி. ஏன்? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன். அவன் வீட்டுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. கண்டிப்பா அவன் வீட்டுக்கு போயிருக்க மாட்டான். மேம் உங்களுக்கு தெரியாததா, உங்க பையன் சிவா இன்னைக்கு கதிரும் ஜீவா விட்டு பிரிஞ்சிருக்கான். அவங்க கூட தான் எங்கேயா சுத்திட்டு இருப்பான். ஒருவேளை உடம்பு சரியில்லாம இருக்கலாம்ல. உருப்பிட்ட மரசம் சும்மா மாட்டிக்கிட்டாரு. சரிம்மா, நான் உன்கிட்ட கேட்டா தெரியும் நினைச்சேன். ஆனா உங்களுக்கும் தெரியலன்னு சொல்றீங்க. சரி, அப்ப நான் கால் பண்ணியே பாத்துறேன். சந்தியா, இப்போ சிவாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் உன்னை டிஸ்டர்ப் பண்றது இல்லைல்ல? டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. ஆண்டி சொல்லுமா. சிவாவை திட்டாதீங்க. திட்டுற அளவுக்கு அவன் எந்த தப்பும் பண்ணல. அவன் ரொம்ப பாவம். சரிம்மா, நான் திட்டல. நான் வரேன். வா. ஹலோ மா, சொல்லுமா. சிவா, நீ எங்க இருக்க? வீட்டுக்கு வந்துட்டேனே. வீட்டுக்கு எதுக்கு போன? இல்லம்மா, ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருந்தது, அதான் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போனத என்கிட்ட கூட சொல்லாம போயிருக்க? இல்லம்மா, நீங்க பிஸி எக்ஸாம் டென்ஷன்ல அது இதுன்னு சுத்திட்டு இருப்பீங்க. நான் அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்பி வந்துட்டேன். என்ன திடீர்னு தலைவலி? மா, தலைவலிலாம் சொல்லிட்டாமா வரும். எனக்கு முடியல, நான் தூங்க போறேன். நீ வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். நான் ஃபோன் வைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் ஃபோன் அடிக்குதுடா. சொல்றா சிவா, என்ன பேசுனான்னு கேட்டியா? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன்டா. அம்மா எனக்கு கால் பண்ணாங்க. எங்களையும் பார்த்து என்ன ஏது என்னை வேவு பக்கத்துக்கு சிவா அமிச்சானா அது இதுன்னு எங்களுக்கு துருவி கேட்டாங்க. ஆனால் நாங்களே சொல்லிக்கல. உளறிட்டிங்களா? இல்லைடா, உளரெல்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் ஏதோ வீட்டுக்கு போயிட்டு அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டோம். எனக்கும் இப்போ தான் கால் பண்ணாங்க. நான் வீட்டில் இருக்கிறதா சொல்லிட்டேன். ஆனால் நம்பின மாதிரி தெரில. அநேகமாக இப்போ எப்படி நேராக வீட்டுக்கு தாண்டா போவாங்க. ஐயோ, இப்போ என்னடா பண்ணுறது? டேய் என்னடா ஆச்சு? இல்லைடா, அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் போவாங்களா, சந்தேகம் வந்துருச்சான். டேய் குர்ரா, சொல்கிறா சிவா. உனக்கு ஏதாவது தோணுதாடா? உனக்கே தோணாதப்போ எங்களுக்கு எப்படிடா தோணும்? பூட்டை எப்படி உடைக்க முடியாதா? கொஞ்சம் ரிஸ்க் தான் மச்சான். ஸ்டாஃபு பசங்களாம் போயின்னு வந்துன்னு இருக்காங்கடா. ஒரு பூட்டுனா கூட திறந்துடலாம்டா. இன்னொரு பூட்டு போட்டிருக்காங்களா? முடியாதுடா. சாரி மச்சான். டேய் சிவா. ஹலோ. டேய், சொல்கிறத மட்டும் செய்யுங்க. 2 பேரும் முதல்ல எங்கேயாவது கிளம்புங்க. எதுக்கு? டேய், நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்கடா. 2 பேரும் கிளம்புங்க. டேய், நாங்கள் போயிட்டா நீ எப்படிடா வெளியே வருவ? என்னடா சொல்கிறேன்? நம்மளை கிளம்ப சொல்கிறான் இங்கேருந்து. டேய் என்னடா, 3 பேரும் சேர்ந்து தானே பிளான் பண்ணோம். மாட்டினா 3 பேர் சேர்ந்தே மாட்டுவோம். டேய், நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. நான் எப்படி வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. டேய் முடியாதுடா, அவனை விட்டு நாங்கள் போக முடியாது. நாங்கள் இங்கே தான் இருப்போம். சொல்கிறேன்ல, அறிவு கட்டம் கடுப்பேற்றிக்கிட்டு. என்னடா சொன்னா? கிளம்புங்கன்னு அசிங்க அசிங்கமாக திட்டுறான்டா. டேய், அவன் சொன்னானா அதில் எதுனா அர்த்தம் இருக்கண்டா. நம்ம கிளம்பலாம் வா. எப்படி உனக்கு தனியாக விட்டு
சரி இங்கேருந்து வாடா ஃபர்ஸ்ட் போகலாம்.